அனைத்து நண்பர்களுக்கும் வணக்கம். நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனல் சார்பாக ரெகுலராக சிவில் இன்ஜினியரிங் ஜாப் சம்மந்தப்பட்ட வீடியோஸ் எல்லாமே அப்லோட் பண்ணிட்டு வரோம். அதில் இப்போ பார்க்கக்கூடியது வார்லி அப்படின்ற நிறுவனத்திலேருந்து வந்திருக்கக்கூடிய வேக்கன்சி. இதை பொறுத்து தான் நம்ம வந்து பார்க்க போகிறோம். இது வந்து சிவில் இன்ஜினியருக்கான வேக்கன்சிஸ் தான் இதில் வந்து நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சிவில் லெக்சர் நோட் சேனலுக்கு புதிய நபராக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக கீழே இருக்கக்கூடிய சப்ஸ்கிரைப் பட்டன் அழுத்திடுங்க. அப்போ தான் இந்த சேனலில் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும். வார்லி இது சம்மந்தப்பட்ட வீடியோஸ் ப்ரீவியஸாகவே நம்ம நிறையா மேக் பண்ணியிருக்கோம். இந்த கம்பெனிலேருந்து என்னென்ன மாதிரியான வேக்கன்சிஸ் வந்திருக்கு, இந்த கம்பெனி என்ன ஓரியன்டட் அப்படின்னு சொல்லி நம்ம நிறையாவே ப்ரீவியஸாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம். இப்போ அவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட் போயிட்டு இப்போ என்ன வேக்கன்சி வந்திருக்கு, எப்படி அப்ளை பண்ணுன்ற விஷயங்கள் எல்லாமே நம்ம இப்போ பார்க்கலாம். இதுதான் இவங்களுடைய அஃபிஷியல் வெப்சைட். இது ஒரு எம்என்சி கம்பெனி. இது வந்து சென்னை லொக்கேஷனில் ஜாப் வந்து இல்லை, மும்பை இது மாதிரியான லொக்கேஷனில் தான் ஜாப் வந்திருக்கு. இது எனர்ஜி, கெமிக்கல்ஸ் அண்ட் ரிசோர்ஸஸ் இது சம்மந்தப்பட்டு கேரி அவுட் பண்ணக்கூடிய ஒரு நிறுவனம். இதில் வந்திருக்கக்கூடிய இப்போதைக்கான வேக்கன்சி நம்ம என்னன்றதை இப்போ பார்க்கலாம். இதில் வந்து ஸ்ட்ரெயிட்டாக கரியர்ஸ் அப்படின்றத கிளிக் பண்ணுங்கள். இந்த பேஜ் வந்து ஓப்பன் ஆகும். இதில் வார்லி கரியர்ஸ் அப்படின்னு சொல்லியிருக்கதை இதை வந்து கிளிக் பண்ணுங்கள். ஏன்னா இதில் தான் வேக்கன்சிஸ் வந்து இருக்குது. இதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இந்த பேஜ் ஓப்பன் ஆகும். ஃபில்டர்ஸில் வந்து இந்தியா, அதுக்கடுத்து கீழே வந்து ஃபீல்ட் டிசிப்ளினில் வந்து சிவில் அப்படின்னு கிளிக் பண்ணிங்கன்னா இந்த 6 வேக்கன்சியுமே உங்களுக்கு வந்து காட்டும். இதில் நாம் ஃபஸ்ட்டு பார்க்கக்கூடியது அப்படின்றது சிவில் இன்ஜினியர் லெவல் 2. இது வந்து பார்த்திங்கன்னா மும்பை லொக்கேஷனில் வந்து ஜாப் சொல்லியிருக்காங்க. ஒர்க்கிங் வந்து இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ் ஜாப் லெவல் வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு. இதோடைய போஸ்ட் நம்பர் 22. லாஸ்ட் டேட் 27. அதுக்குள்ளே வந்து பண்ணணும். இது வந்து என்ன மாதிரியான ஒர்க்கு ஜாப் ரோல் இருக்கும் அப்படின்றதையும் இங்கே வந்து சொல்லியிருக்காங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா யூ வில் ப்ரொவைட் சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ் டு வார்லி. நீங்கள் சிவில் இன்ஜினியரிங் படிச்சிருக்கீங்க அப்படின்னா அதோடைய டெக்னிக்கல் சப்போர்ட்டை வந்து அந்த கம்பெனிக்கு, அந்த சிவில் டீமுக்கு வந்து நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது சிவில் இன்ஜினியரிங் சர்வீஸ், அப்புறம் ஐடென்டிஃபை பண்ணணும். என்ன தவறுகள் நடக்குது, ப்ராஜெக்ட் எப்படி முடிக்கணும், எப்படி ப்ராப்பராக ப்ரொப்போஸ் பண்ணணும், எஸ்டிமேட் பண்ணணும், பட்ஜெட் இதெல்லாமே வந்து இவங்க வந்து கொடுத்துருக்காங்க. நெக்ஸ்ட்டு பார்த்திங்க அப்படின்னா அப்ராப்ரியேட் ஸ்டடீஸ், அனாலிசிஸ், கரெக்டான ஆக்ஷன்ஸ் ரெக்வயர்ட், இதெல்லாமே தான் அவங்க வந்து சொல்லியிருக்காங்க இந்த இதில். நெக்ஸ்ட்டு பார்த்திங்க டெக்னிக்கல் இன்னோவேஷன் அண்ட் தென் சப்போர்ட் ஜூனியர் பர்சனல் வித் த சிவில் இன்ஜினியரிங் டீம். நீங்கள் வந்து லீடாக இருந்து உங்களுக்கு அடுத்து வரவங்களையும் வழி நடத்துகிற மாதிரியான விஷயங்களை வந்து இவங்க வந்து சொல்லியிருக்காங்க. இதுக்கடுத்து பார்த்திங்க அப்படின்னா டெக்னிக்கல் அண்ட் இண்டஸ்ட்ரி எக்ஸ்பீரியன்ஸ் அவங்க வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்றதை ரீட் அவுட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு எஜுகேஷன் என்ன தேவை அப்படின்னா ரிலவெண்ட் டிகிரி, இன்ஜினியரிங் டிகிரி ஆர் ஈக்குவலண்ட், ப்ரிஃபர்ட் சார்ட்டர்ட் ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியர் ஸ்டேட்டஸ் வந்து வேணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. இதுதான் வந்து இந்த ஜாபில் வந்து கேட்டிருக்கக்கூடியது சிவில் இன்ஜினியர் லெவல் 2க்கு. அடுத்து பார்த்திங்கன்னா சீனியர் சிவில் ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர். இது வந்து எக்ஸ்பீரியன்ஸ்டு தான் தேவை. செப்டம்பர் 4 வந்து போஸ்ட் பண்ணியிருக்காங்க. நெக்ஸ்ட் மந்த் 4 வர இருக்குது. இதுலேயும் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது சேம் ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இன் டர்ம்ஸ் ஆஃப் ஒர்க்கிங் அண்ட் எவ்ரி திங் வந்து அதே தான் கொடுத்துருக்காங்க. இதில் வந்து சேம் ப்ரீவியஸாக சொன்ன மாதிரி ப்ரிஃபர்ட் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ப்ரொஃபஷ்னல் இன்ஜினியரிங் அண்ட் ஆல்சோ இதில் கொடுத்துருக்கக்கூடியதுன்னு பார்த்திங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட் குவாலிஃபிகேஷன் வந்து கேட்டிருக்காங்க இன் இன்ஜினியரிங் ஆர் மேனேஜ்மெண்ட் ஆர் ப்ராஜெக்ட் மேனேஜ்மெண்ட் ஆர் சூப்பர்வைசிங். இதுக்கு ஈக்குவலண்ட்டாக வேணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மீதி எல்லாமே சேம் ப்ரீவியஸாக நம்ம என்ன பார்த்தோமோ அதே மாதிரி தான் இருக்குது. இதுவும் ஓகே அப்படின்னா அப்ளை ஆன்லைனில் போய்ட்டு நீங்கள் பண்ணலாம். தேர்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா சீனியர் இன்ஜினியர். இதுவும் லொக்கேஷன் வந்து மும்பை. ப்ரீவியஸாக பார்த்ததும் லொக்கேஷன் வந்து வடோதரா. இது வந்து வேறு லொக்கேஷன். ஃபஸ்ட்டு பார்த்தது மும்பை, இப்போ பார்க்குறதும் மும்பை. இது போஸ்ட்டு எப்போ போட்டாங்க அப்படின்னா 24 செப்டம்பர். இப்போ இதோடைய லாஸ்ட் டேட் பார்த்திங்கன்னா October 1. இதுவும் வந்து என்ன ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் அப்படின்றது சேம் அதே தான் கொடுத்துருக்காங்க. இதுக்கடுத்து நம்ம மெயினாக பார்க்க வேண்டியது எஜுகேஷன் குவாலிஃபிகேஷன். இது வந்து ரிலவெண்ட் டிகிரி தான் கேட்டிருக்காங்க. அண்ட் தென் லாஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா போஸ்ட் கிராஜுவேட், இதுக்கும் வந்து போஸ்ட் கிராஜுவேட் வந்து கேட்டிருக்காங்க. இதுதான் வார்லி அப்படின்ற நிறுவனத்தில் நாம் பார்க்கக்கூடிய ஜாப் சம்மந்தப்பட்ட இன்ஃபர்மேஷன். இது ஓகே அப்படின்னா நீங்கள் வந்து அப்ளை ஆன்லைன் கொடுத்து நீங்கள் பண்ணலாம். இது கொடுத்தீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஆல்ரெடி இதில் வந்து நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா அது வந்து நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாக மெயிலும் பாஸ்வேர்டும் கொடுத்து நீங்கள் பண்ணிடலாம். இஃப் நாட் நீங்கள் வந்து புதுசாக க்ரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதுதான் வந்து
இதில் வந்து சொல்ல வேண்டிய விஷயம். ஸோ இதை வந்து நீங்கள் பண்ணீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் அப்ளை பண்ணலாம். ஸோ இது வந்து உங்களுக்கு இல்லை, உங்களுக்கு இன்ஃபர்மேஷன் வந்து உங்களுக்கு இல்லாமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகுதுன்னா ஸோ அவங்களுக்கும் இந்த இன்ஃபர்மேஷன் ஷேர் பண்ணுங்கள். ஸோ வீடியோ பார்க்குற புது நபர்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஸோ என்ன மாதிரி வேணுமோ அதை கமெண்ட்டில் தெரியப்படுத்துங்க. ஸோ நான் ஃப்யூச்சரில் மேக் பண்ணுறேன். ஸோ இன்னொரு இன்ஃபர்மேஷனோட இன்னொரு வீடியோவில் நான் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை நன்றி, வணக்கம்.